ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. சரி, இப்போ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். The weight of a sand bag is 40 kg. It was weighted as a 40.8 kg in a hurry. Find the error percentage. ஸோ என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆக்சுவலாக ஒரு சாண்ட் பேக்கோட வெயிட் வந்து 40 கேஜ். அவசரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, 40.8 கேஜின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அந்த எரர் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த எரர் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதும் இந்த இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுலாம் ஒன்று தான், சரியா? பட் சரி, இப்போ எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக ஆக்சுவலாக என்ன 40 கேஜ் தான். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவசரத்தில் வந்து 40.8 கேஜின்னு சொல்லிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாட் இஸ் த எரர் பர்சன்டேஜ், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேம் தான். ஸோ அப்போ அந்த கான்செப்டே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், அதாவது ஒரிஜினல் வேல்யூவோட இன்க்ரீஸ் ஆன வேல்யூவோட ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ண என்ன வரும், இங்கே 0.8. ஸோ அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 0.8 கேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் அதுதான் வந்து ஆர் எரர் பர்சன்டேஜ், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? சரி, இப்போ இன்க்ரீஸ் ஆன வேல்யூவை நான் என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் போட்டுக்கணும். இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ், இப்போ இங்கே எரர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ எரர் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆன எரர். ஓகேவா? ஸோ அப்போ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணுவோம், கீழே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன நம்பரை போட்டுப்போம். ஓகே, டினாமினேட்டரில் சின்ன நம்பர் இன்டூ 100. ஓகே, சரி, இப்போ இதை வந்து நம்ம வந்து எது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மேலே 80 ஆகிடும், கீழே 40 ஆகிடும். அப்போது கேன்சல் பண்ணும்போது 2%. அப்போ எவ்வளோ எரர் பர்சன்டேஜ் வந்து ஆயிருக்கு, 2% எரர் பர்சன்டேஜ் ஆயிருக்கு. ஓகே, சரி, அப்போ இதில் அப்படியே வந்து இன்னொரு கொஷின் பார்ப்போம். சரி, இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு கொஷினும் கீழே இருக்குது. இஃப் 20% ஆஃப் எ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் த அனதர் நம்பர், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டூ நம்பர். ஓகே, இஃப் 20% ஆஃப் எ நம்பர், ஒரு நம்பரோட 20%ம் இன்னொரு நம்பரோட 25%ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ரெண்டு நம்பருக்கு இருக்கிற ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம். சரி, x:y. ஓகே, ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்களே என்ன, நம்ம ரெசிப்ரோக்கலில் போட்டுப்போம். 20% 1/20 எடுத்துப்போம், 1/25 எடுத்துப்போம். ஸோ அப்போ இது என்ன ஆகும், ரேஷியோ வந்தால் என்ன ஆகும், டிவைடில் வருமா. அப்போ 1/20 டிவைடட் பை 1/25 வருமா. அப்போ அது மேலே போச்சுன்னா 25 டிவைடட் பை 20 ஆகுமா. அப்போ 25 டிவைடட் பை 20 அப்படின்றது என்ன, 5:4. ஸோ அப்போ அந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 5:4. சரி, எப்படியே இல்லையா, இன்னொரு விஷயம், இன்னொரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். 20% ஆஃப் ஏ நம்பர், அப்போ 20% ஆஃப் ஏ நம்பர், அந்த நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸு, தட் இஸ் ஈக்குவலன் டு 25% ஆஃப் அன் அனதர் நம்பர், ஒய். ஓகே, சரி, அப்போ 20x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 25y டிவைடட் பை 100. இது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், 100 மேலே போகுமா. ஸோ அப்போ 100 கேன்சல் ஆகிடுமா. ஸோ அப்போது என்ன இருக்கும், அதாவது 25 இது இந்த அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், 100 டிவைடட் பை 20 ஆகுமா. இப்போ 100 இங்கே கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 25 டிவைடட் பை 20 ஆகிடுதா. சரி, அதான் அந்த வேல்யூ இங்கே வந்துடும், 25 டிவைடட் பை 20 ஆகிடும். அப்போ x:y இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 5:4 ஆகும். ஓகே, ஸோ சேம் தான். மேலே நம்ம இந்த மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதே மெத்தட் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, சரி, இதை மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்தால் நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.